சண்டே ஃபங்ஷன் முடிச்சுட்டு டயர்ட் கூட பார்க்காம எனக்கு பிடிச்ச பர்சனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்து கிளம்பிட்டேன். வேற யாரும் இல்லை, என்னோட சிஸ்டர் தான். அவள் வந்து வர சொல்லியிருந்தா லாஸ்ட் வீக்கே இந்த வீக் வரேன்டின்னு கண்டிப்பாக சொல்லியிருந்தேன். அவளை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது நானும் உன் கூட வரேன்னு சொன்னாலா, என்னடா அது அதிசயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவளையும் வந்து கூட்டிட்டு வந்துட்டேன். ட்ரெயினில் தான் வந்து போயிருந்தோம். நைட் டைம் ட்ராவல் பண்ணி எனக்கு ரொம்ப நாள் ஆகுது. அந்த வேவ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைட் டைம் பார்த்து இளையராஜா பாட்டுன்னு சொல்லிட்டு நல்லா வேவ் வாடியாக வந்து தாம்பரம் வந்து ரீச் ஆகிடுச்சு. அங்கேருந்து அண்ணா வந்து பிக்கப் பண்ணுற சொன்னாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜெயச்சந்திரன் போயிட்டு சும்மா சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனது. பட் அங்கே போயிட்டு மைண்டு மாறி கையில் இருக்க பாதி காசு கேலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிடைக்கிற டைம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட வந்துட்டோம். அங்கே நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு 10 நிமிஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் இந்த குழம்பை பார்த்துட்டு எவ்வளோ எண்ணெய் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்து சொல்லிட்டு இருந்தா. என்னை விட மேடம் ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது. அதனால தான் என் கூட ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வர ஹாஸ்பிட்டல் வர கூட்டிகிட்டு போனாங்கள. அப்புறம் அவளுக்கு பிடிச்ச சிக்கன் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணி 1/2 தான் 2 பேருமே சாப்பிட்டோம். ஏன்னா நான் நான்வெஜ் அவ்வளோவா சாப்பிடக்கூடாது. அதனால அவளுக்காக சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட்டு எனக்கு பிடிச்ச பர்சனோட அன்னைக்கு டே வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு.